ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சட்னி ரெசிபி பார்ப்போம். நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வறுந்து வரட்டும். இப்போ இது வறுந்ததும் நான் 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்து இப்போ பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும், கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ ஒரே தக்காளி தான் நான் சேர்க்க போகிறேன். அதுவும் நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இப்போ சட்னிக்கு தேவையான உப்பை நம்ம வதக்கும் போதே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பாருங்களேன், தக்காளி தோல்லாம் பிரிஞ்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்துட்டு அதே கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு சட்னியை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணுங்க. இந்த சட்னி இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.